உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த ரெண்டு அம்சம் இருக்குது. மனிதர்களுக்கு நன்றி செலுத்துதல், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துதல். இந்த மனிதனுக்கு தனக்கு உதவி செய்கிற சின்ன சின்ன உதவி செய்பவர்களுக்கு நன்றி செலுத்துகிற அந்த உணர்வு இல்லாதவன் தன்னுடைய பெற்றோர்களுடைய அந்த பெருமானத்தை புரிவது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தவர்கள் சின்ன ஹெல்ப் பண்ணும் பொழுது அவங்களுக்கு சின்ன சின்ன வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை ஹெல்ப் பண்ணுறாக்களுக்கு உதவி செய்ய முடியல. இப்போ பெற்றோர்கள் من يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சர்வபுகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், முஸ்லீம்கள், மோமீன்கள் நம்மவர்கள் எல்லோரும் மீதும் நாளை மறுமை வர உண்டாக வேண்டியதன் பின்னால், அன்புக்குரிய இமானிய உறவுகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேரருளினால் அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அவனுடைய அருள்மறை வசனங்களை பற்றிய செய்திகளை கேட்க வேண்டும் என்ற ஆசையோடு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் எங்களுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தி அது இஹ்லாஸான எண்ணங்களாக அமைத்து நாங்கள் என்னென்ன விடயங்களை செவியுறுகிறோமோ, ஞாபகப்படுத்தி கொள்கிறோமோ, அந்த விடயங்களை நம்முடைய வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும், துணை புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவனாக இன்றைய தினம் இந்த குறுகிய நேர இந்த உரைக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு இறை அருள்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நன்றி என்று சொல்லக்கூடிய அம்சம் அல்லாஹுடைய அடிப்படையான பண்புகளிலிருந்தும் உள்ளது. அல்லாஹு தாலா அவனை ஷக்கூர் என்கிறான். அல்லாஹு தாலா அவனை ஷக்கூர் என்கிறான். எனவே இது அல்லாஹுடைய திருநாமங்களிலிருந்து அல்லாஹ் தன்னை நமக்கு அறிமுகப்படுத்துகிற பொழுது நன்றி உடையவன் என்றே அறிமுகப்படுத்துகிறான். இப்போ இந்த நன்றி என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு அம்சம் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருநாமமாக அதை வைத்து எங்களுக்கு சொல்வதில்லை என்ன செய்யலாம், நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் அடியார்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அடியார்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே இறைவனுக்கு நாம் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அல்லாஹு தாலா நன்றி உள்ளவன். அவனுடைய பெயர்களில் ஒன்றாக நன்றி என்ற ஒரு அம்சத்தை சொல்லி தருகிறான். இப்போ நாங்கள் ஏன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை அல்லாஹுடைய அருள்மறை பல சந்தர்ப்பங்களில் வித்தியாசமான கோணங்களில் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய அருள்மறை சூரா நஹ்லிலே சொல்கிற பொழுது, வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். இந்த உலகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நிஅமத்தை அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் நாங்கள் ஏதாவது ஒரு நிஅமத்தை அனுபவிக்கிறோம் என்றால் ஃபமின் அல்லாஹ், அது அல்லாஹ்விடமிருந்து உள்ளது தான். இப்போ நாங்கள் உலகத்தில் எந்த அருளை அனுபவிப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததை அன்றி எங்களோட கட்டித்தனத்தால் அல்லது எங்களோட பிள்ளைகிற, எங்களோட பெற்றோர்கள்ற, எங்களுடைய கணவனுடைய செல்வாக்கால், அதிகாரத்தால் வந்தது கிடையாது. இந்த உலகத்தில் எந்த அருளை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்றிருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து உள்ளது. உதாரணமாக, எங்களோடு அன்பாக இருக்கக்கூடிய பெற்றோர்களை எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அது அவங்களோட சாய்ஸும் இல்லை, எங்களோட சாய்ஸும் இல்லை. அவங்களுக்கு பிள்ளையாக எங்களை கொடுத்தது, எங்களுக்கு பெற்றோராக அவங்கள தந்தது என்பது அது அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே ஒரு அன்பான பெற்றோர் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த அருள். ஒரு பெற்றோராக எங்களுக்கு பணிவிடை செய்கிற, எங்களை பராமரிக்கிற, எங்களோடு அன்பாக இருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதுவும் எங்கட கட்டித்தனம் இல்லை, அது அல்லாஹுடைய அருள். அது அல்லாஹுடைய அருள். இப்படி இந்த உலகத்தில் எந்த அருளை அனுபவிப்பதாக இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்ததை அன்றி வேறில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும், நீங்கள் என்ன ஞாபகப்படுத்துங்க, நான் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். நாங்கள் திக்ருடைய விஷயம், இது தனியான ஒரு தலைப்பு.
திக்ருடைய விஷயம். அல்லாஹ்வை எந்தெந்த வழிகளில் நாங்கள் ஞாபகம் கூறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் இறைவனை நாங்கள் ஞாபகம் கூறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் எங்களை ஞாபகம் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியான் ரகசியமாக என்னை ஞாபகம் கூர்ந்தால் நானும் அவனை ஞாபகம் கூறுகிறேன். அடியான் வெளிப்படையாக என்னை ஞாபகம் கூர்ந்தால் அவர்களை விட சிறந்தவர்களுடைய சபையில் நான் அவர்களை ஞாபகப்படுத்துகிறேன். வானவர்களுடைய சபையில் அல்லாஹ் எங்களை பற்றி பேசுவான், அல்லாஹ் ஞாபகம் வைப்பான். அடுத்து அல்லாஹ்வுடைய அருள்முறை சொல்கிறது, ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரு லீ, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். முதல்ல அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் நீங்கள் என்ன அருள்னு நினைச்சி எது உங்களுக்கு நல்லதுன்னு நினைத்து நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து வந்தது உங்களுக்கு. வஷ்குரூலி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூன், என்னை நீங்கள் புறக்கணித்து விடாதீர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அதுபோல அல்லாஹ்வுக்கு எந்தெந்த விஷயத்தில் நாங்கள் நன்றி செலுத்தணும், எப்படி நன்றி செலுத்தணும் என்று வருகிற பொழுது அல்லாஹ் தந்திருக்கிற அந்த நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்றான் தானே. அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கள் என்ன? அருள்முறை சொல்லுகிறது, வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு செய்த, இப்போ மனுஷன் இருக்கிறான், ஒரு மனிதர் இருக்கிறார், அவருக்கு நாங்கள் நன்றி உள்ள இருக்கிறோம்டா அவர் என்ன எங்களுக்கு செய்திருக்கிறார், 1 2 5 10 ஏதோ ஒரு ஹெல்ப் எங்களுக்கு செஞ்சிருப்பார். அப்போ எங்களால் சொல்ல முடியுமான வகையில் அவர் உதவி செஞ்சிருப்பார். எனவே அதற்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கலாம். இப்போ அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்திருக்கிற அருள்கள் பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, இன் தஉது நிஅமத்தல்லாஹ், அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிற அருளை நாங்கள் என்ன நினைச்சா, கணக்கு போட்டு பார்க்க நினைச்சா, லா துஹ்சுஹா, அதை உங்களால் கணக்கு போட்டு பார்க்க முடியாது, கூட்டி கழிச்சு பெருக்கி எல்லாம் அதை எண்ணிக்க சொல்ல முடியாது. அது வரையறை இல்லாத அருள்களை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். வரையறை இல்லாத எண்ணி கணக்கிட முடியாத அருள்களை தந்திருக்கிறேன். உதாரணமாக நாங்கள் ஒரு நாளைக்கு அனுபவிக்கிற அருள்கள். இப்போ நாங்கள் அருள் என்ன நினைக்கிறோம், நிறைய காசு பணம் இருக்கணும், பெரிய வீட்டில் இருக்கணும், பெரிய வாகனத்தில் போகணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், கணவன் நல்லா இருக்கணும், நல்ல வெரைட்டியான ஃபுட்ஸ் நாங்கள் சாப்பிடணும். இது நாங்கள் எங்களோட கண்ணுக்கு தெரிய அருள்கள். அன்புக்குரியவர்களே, உதாரணமாக இப்போ இந்த பாம்பு இருக்குது, இது எங்களுக்கு எப்படி அருள்? சயின்ஸ் என்ன சொல்லுது, சூரியனில் இருந்து வடிகட்டி வருகிற ஒளியை நாங்கள் அனுபவிக்கிறோம், அதை தாண்டி வருகிற நச்சுக்கதிர்களை அது விழுங்குது. இப்போ உலகத்தில் இருக்கிற இந்த பாம்புன்ற ஒரு உயிரினம் எங்களை பாதுகாக்கிற ஒன்றாக இருக்குது, அது அல்லாஹ்வுடைய அருள். இப்படி பார்த்தா அல்லாஹ்வுடைய எண்ணில் அடங்காத படைப்புகள் இருக்குது. இந்த எல்லா படைப்பையும் எங்களுக்காகத்தான் படைச்சிருக்கிறேன்னு சொல்கிறான். மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் உலகத்தை படைக்கிறான். உலகத்தில் மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியாக எங்களை படைக்கிறான். படைச்சு போட்டு என்ன சொல்றான், வஹலகலகும் மா ஃபில் அர்லி ஜமீஆ, இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காக படைத்திருக்கிறேன். இந்த பூமியில எந்த உயிரும் மனிதனுக்கு பிரயோசனம் இல்லாத உயிரினம் கிடையாது, மனிதனுடைய வாழ்வுக்கு உதவி செய்யாத உயிரினம் கிடையாது. இப்படி பார்த்தா எத்தனை கோடிக்கணக்கான நுண்ணங்கிகள் நாளாந்தம் எங்களோட வீட்டுக்குள்ள இருக்குது. அப்ப இதை வச்சு எனக்கு உதவி செஞ்ச அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும், இதை வச்சு எனக்கு உதவி செஞ்ச அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும்டா எத்தனை படைப்புண்டே எங்களுக்கு தெரியாது. அப்ப எப்படி நன்றி செலுத்துறது? எத்தனை படைப்புண்டே எங்களை எண்ணி கணக்கிட முடியாது. அப்ப எப்படி நன்றி செலுத்துறது? அதுபோக எங்களை கண்ணுக்கு தெரிகிற அருளாக இருக்கக்கூடிய ஒரு அருள் எடுத்துக்கொள்வோம், ஒரே ஒரு அருள். இப்போ நாங்கள் அந்த சுவாசிக்கிறது, மூச்சு எடுக்கிறது விடுறது அல்லாஹ்வுடைய அருள். இதுக்கு எங்களால் முழுசாக நன்றி செலுத்திடுமா? எடுக்கக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ், விடக்குள்ள அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் இந்த சுவாசிக்கிற அந்த அருளுக்கு அல்லாஹ்வுக்கு முழுமையாக நன்றி செலுத்திடுமா? நாங்கள் ஒரு நாளைக்கு 6 மணித்தியாலம் தூங்கினா அந்த 6 மணித்தியாலும் நன்றி செலுத்த இயலாது. 6 மணித்தியாலம் தூங்கினா அந்த 6 மணித்தியாலும் எங்களை நன்றி செலுத்த இயலாது. மற்ற நேரம் முழுக்க இதை மட்டும் செய்தால்தான் நன்றி செலுத்த முடியும், வேறு எந்த வேலையும் செய்யலாது. வந்த அருள் எவ்வளோ முக்கியமானது. ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நின்றுட்டா எங்களோட பேர் வேற, எங்களோட பேர் வேற. ஆயிஷா இல்லை, அது ஜனாசா. ஃபாத்திமா இல்லை, அது மையத். ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டா எங்களோட பேர் வேற.
ஜனாசா மையித் என்ன சொல்லுவாங்க, அவசரமா எடுக்கணும், கொண்டு போய் அவசரமா அடைக்கிறோணும். எங்களுக்கு பெருநாளைக்கு உடுப்பு எடுக்கிறதுக்கு என்ன ஃபாரின் போவாங்க ஷாப்பிங் பண்ண. ஆனால் எங்களோட பேர் மூச்சு 10 நிமிஷம் நின்று பேர் மாறிட்டா வெள்ளச்சியில வீட்டை சுற்றி இருக்கும். அவ்வளவுதான். அது எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவ்வளவுதான். எவ்வளவு மாட மாடிகளில் வாழ்ந்திருந்தாலும் 6 அடி நிலம் மட்டும்தான். இல்லை, இந்த வாப்பா இப்படி வெளிநாட்டு பயணம் போக்குள்ள வாங்கிட்டு வந்த நல்ல ரிச்சான ஒரு விரிப்பு, கபருக்குள்ள இதையாவது விரிப்போம், யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப இந்த சுவாசித்தல் என்ற அல்லாஹ்வுடைய ஒரே ஒரு அருளுக்கு நன்றி செலுத்த முடியாத பலவீனமான மனிதர்கள் நாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், நான் உங்களுக்கு செஞ்சிருக்கிற அருள்களை நீங்க எண்ணி லிஸ்ட் போட போனா உங்களால முடியாது. அப்ப ஒரு அருளுக்கே நன்றி செலுத்த முடியாத பலவீனமான அடியார்களா இருக்கிற நாங்க இந்த கோடி அருள்களுக்கு எப்படி நாங்க நன்றி செலுத்த போறோம்? எப்படி நாங்கள் முடியுமா எங்களால? எனவேதான் நன்றி உணர்வு உள்ளவனாக வாழலாம். நன்றி செலுத்த இயலாது, நன்றி உணர்வு உள்ளவனாக வாழலாம். எங்களால நன்றி செலுத்திவிட முடியாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அவன் நமக்கு என்ன அருள்களை செய்திருக்கிறான் என்பதை சுருக்கமாக எங்களுக்கு சொல்லிவிட்டான். நீங்க நான் உங்களுக்கு என்ன அருள் செய்திருக்கிறேன் என்று நீங்க சிந்தித்தால் உங்களால் எண்ணி கணக்கிட முடியாது. சரி, வெளிச்சூழலை விடுங்க. அல்லாஹ் சொல்றான், ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களுக்குள்ளேயே நீங்க பார்க்க வேண்டாமா? உங்களுக்குள்ளேயே நீங்க பார்க்க வேண்டாமா? அன்புக்குரியவர்களே, எங்களோட உடல்ல இருக்கிற இந்த நரம்பு தொகுதி, இந்த நரம்பை பிரிச்சு அப்படியே லைன்ல வச்சு அந்த உலகத்தை ஒரு தரம் சுத்திரலாம்னு கூட சொல்றாங்க. அந்த அளவுக்கு விசாலமான நரம்பு தொகுதி அல்லாஹ்வுடைய அருள். ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். உங்களுக்குள்ளேயே நீங்க பார்க்க வேண்டாமா? இந்த நரம்பு தொடர்பாக பிரச்சனை வந்துட்டா நியூரோலஜிஸ்ட் இன்றைக்கு உலகத்தில் அதுக்கிட்ட எவ்வளவு பெரிய படிப்புகள் இருக்குது. அப்ப இந்த நரம்பு எங்களோட உடல் உறுப்பு இருக்கிற ஹார்ட், நாங்க தூங்கினாலும் அது தூங்காது, இயங்கிக் கொண்டே இருக்கும். அது கொஞ்சம் நின்றுட்டா அவ்வளோ அவுட், அது கொஞ்சம் நின்றுட்டா அவுட். எங்களுடைய கிட்னி, அது நாங்க தூங்கினாலும் அது இயங்கிக் கொண்டிருக்கும். எங்களோட உடல் நாங்க தூங்கினாலும் உள்ளுக்குள்ள ஹீட் ஆயிருக்கும், இயங்கிக் கொண்டிருக்கும். அது எங்களை கேட்டுட்டு இயங்குறல்ல, அது அந்த கருணை உள்ள ரஹ்மானுடைய அருளாளனுடைய அந்த அருள்கள் அவைகள். நாங்க ஓய்வெடுக்க நினைச்சாலும் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிற அந்த உறுப்புகள், உடல் உறுப்புகள் ஓய்வெடுப்பது கிடையாது. அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய உடல் பாகங்கள்ல வெயிட் குறைஞ்ச கம்மியான ஒன்று மனித மூளை. இந்த நூற்றாண்டை மனிதனுடைய மூளையை ஆய்வு செய்வதற்கான நூற்றாண்டு என்று சயின்ஸ் ஒதுக்கினுச்சு. அதுக்காக பில்லியன் கணக்கான நிதிகள் ஒதுக்கப்பட்டு வருடம் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்காக லட்சக்கணக்கான சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட இப்போ 2026 இருக்கிறோம். வண்ணளவாக 2.5 தசாப்தங்கள் கடந்து விட்டது இந்த மூளை தொடர்பான ஆய்வு செய்வோம் என்று. அவங்க சொல்ற தகவல் என்னண்டா, எங்களால் இன்னும் ஒரு 2-3% கூட அந்த மூளையை பற்றிய தகவல்களை எடுத்துக்கொள்ள முடியல. அவ்வளவு பெருங்கடல் அது மனித மூளை. அது இந்த நூற்றாண்டு 100 வருஷம் செலவு செய்தாலும் இந்த மூளையை பற்றிய முழுமையான தகவலை எங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான படைப்பு. அல்லாஹ் சொல்றான் எப்படி, நான் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். அல்லாஹ்வுடைய மிக செம்மையான மிக நேர்த்தியான படைப்பு மனிதன். உலகத்தில் இருக்கிற படைப்புகள்லேயே உலகத்தை கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய சந்ததி நாங்கள் கண்ணியப்படுத்தினோம், அவர்களை நீரிலும் நிலத்திலும் சுமந்தோம். வஃபப்பல்நாஹும், அவர்களை சங்கைப்படுத்தினோம். அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னாஹு தஃலீலா. இந்த உலகத்தில் நாங்கள் படைத்து வைத்திருக்கிற அத்துணை படைப்புகளையும் விட அவங்களை கண்ணியப்படுத்தினோம். அல்லாஹ் எங்களை உலகத்தில் இருக்கிற இந்த கோடிக்கு எண்ணில் அடங்க முடியாத படைப்புகளிலேயே கண்ணியமான படைப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஃபி அஹ்ஸனி தக்வீம், இந்த கோடிக்கணக்கான படைப்புகளிலேயே மிக நேர்த்தியான படைப்பாக, அல்லாஹ்வுடைய மிக உயர்ந்த படைப்பாக படைத்து வைத்திருக்கிறான். இந்த மனிதனிலையும் அல்லாஹ் சத்தியம் செய்கிற இன்னொரு படைப்பு இருக்கிறது. மனிதனுடைய ஒவ்வொரு உறுப்புகள்லையும் அல்ல ஒரு உறுப்பின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். என்ன உறுப்பு? வனஃப்ஸின் வமா ஸவ்வாஹா, மனித ஆன்மாவின் மீது சத்தியமாக. இது மனித உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் விட
ரொம்ப சென்சிட்டிவானது, ரொம்ப உயர்ந்த படைப்பு. இன்றைய சயின்ஸால அப்படி ஒன்று இருக்காண்டத்தை கூட புரிஞ்சு கொள்ள முடியாத படைப்பு. அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கு நிலவுல வீடு கட்டணும், சந்திரன்ல மாளிகை வேணும்னு சொல்றானே மனுஷன், இவனால அந்த ஆன்மா என்ற ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ளுற அளவுக்கு கூட இன்றைய அறிவியல் இன்னும் வளரல. இந்த அறிவியல் உலகம் இருக்குத்தானே, இந்த அல்லாஹ் சொல்லுகிற அந்த ஆன்மா அது எங்க இருக்குது, எப்படி இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு கூட என்ன செய்யல, இன்றைய அறிவியல் வளரல. இப்படி அறிவியலால இவ்வளவு வளர்ந்திருக்கு என்று சொல்லுகிற அறிவியலால உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு அற்புதமான ஒரு படைப்பு எது? நாங்க. அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அற்புதமான படைப்பா படைச்சிட்டு எங்கள்கிட்ட எதை கேட்கிறான்? எங்கள்கிட்ட எதை கேட்கிறான்? வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக படைத்திருக்கிறேன். அவனை வணங்குறது, அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, வழிபடுறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செய்திருக்கிற அருள்களை எண்ணி கணக்கிட நினைத்தால் எங்களால் எண்ணி கணக்கிட முடியாது. அதுபோல நாங்கள் அனுபவிக்கிற அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருள்கள், அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருள்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறான், வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க, என்னை புறக்கணித்து விடாதீர்கள், நிராகரித்து விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது பிரதானமாக 3 வகையான நன்றி செலுத்துதல் எங்களுக்கு குர்ஆனில் சொல்லித்தாரான். ஒரு நன்றி செலுத்துதல் யாரு? மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குரில்லா, மனிதர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும், மனிதர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். உதாரணமாக இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறார், கண்ணுக்கு தெரிஞ்சு நான் ஒரு இக்கட்டான சிச்சுவேஷனில் இருக்கும் பொழுது, ஒரு ஆபத்தான இருக்கும் பொழுது, மிக தேவையுடையவனாக இருக்கும் பொழுது எனக்கு அவர் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த சொத்துக்கள் அல்லது ஒரு உடலால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறார். இந்த மனிதனுக்கு நன்றி செலுத்துங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்துவனாக மாட்டான். இது ஒரு வகை. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், அனிஷ்குர்லி வலி வாலிதைக்க, பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துதல், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துதல். அப்போ அதில் அல்லாஹ் அனிஷ்குர்லி, எனக்கு நன்றி செலுத்துங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்க. இந்த 2 அம்சம் இருக்குது, மனிதர்களுக்கு நன்றி செலுத்துதல், பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துதல். இந்த மனிதனுக்கு தனக்கு உதவி செய்கிற சின்ன சின்ன உதவி செய்பவர்களுக்கு நன்றி செலுத்துகிற அந்த உணர்வு இல்லாதவன் தன்னுடைய பெற்றோர்களுடைய அந்த பெருமானத்தை புரிவது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தவர்கள் சின்ன ஹெல்ப் பண்ணும் பொழுது அவங்களுக்கு சின்ன சின்ன வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை ஹெல்ப் பண்ணுறாக்களுக்கு உதவி செய்ய முடியலை. இப்போ பெற்றோர்கள் என்பவர்கள் இவனுக்காகவே அல்லது இவளுக்காகவே வாழ்பவர்கள் அவர்கள். ஒரு பிள்ளை பெற்றுட்டா அவனுடைய வாழ்க்கை மாறுது. அவங்களோட வாழ்க்கை எப்படி மாறுது? இந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு போவோம். அவங்களோட தேடல்கள், அவங்களுடைய சேமிப்புகள், அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே அந்த பிள்ளைக்காக மாறிடுது. அவங்களுக்காக வாழ்ந்த காலம் முடிஞ்சுது, இனி பிள்ளைகளுக்காக வாழ்வோம் என்று வாழ அது எந்த வயசாக இருந்தாலும், புதிதாக திருமணம் முடித்த இளம் தம்பதியாக இருந்தாலும் பிள்ளை கிடைச்சிட்டு அவங்களோட வாழ்க்கை அதை நோக்கித்தான் நகரும், அதை நோக்கித்தான் நகரும். இப்போ எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்கள். அல்லாஹு தஆலா அவனை வணங்குவதற்கு அடுத்ததாக வக்கல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, என்னை மட்டுமே வணங்குங்கள், ஒபில் வாலிதைன் இஹ்சானா, எனக்கு அடுத்து நீங்க செய்ய வேண்டிய மிகப்பெரிய இபாதத் உங்களோட பெற்றோர்களுக்கு நீ உபகாரம் செய்யறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அலா உனபியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்கள்ல மிக பெரும் பாவத்தை சொல்லி தரட்டுமா? இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், உக்கூக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நோவினைப்படுத்துதல். வணக்கத்தில் மிகப்பெரிய வணக்கம் அல்லாஹ்வை வணங்குதல், பெற்றோருக்கு உபகாரம் செய்தல். பாவத்தில் மிக பயங்கரமான பாவம் இணை வைத்தல், பெற்றோரை நோவினைப்படுத்துதல். பெற்றோரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின், கஷ்டத்துக்கு மேல துன்பத்துக்கு மேல சொல்லொன்னா வார துன்பத்துக்கு மேல கஷ்டங்களை அனுபவித்து அவனை சுமந்திருந்தாள். அவங்களை பற்றிய நிறைய செய்திகளை குர்ஆனும் ஹதீதும் எங்களுக்கு சொல்கிறது, நாங்களும் அறிந்து வைத்திருக்கிறோம். இப்போ இப்படி என்ன கருவிலும் மடியிலும் மார்பிலும் சுமந்து தன்னுடைய வியர்வைகளை இரத்தத்தை வியர்வையாக சிந்தி
தன்னை விட இந்த பிள்ளை நல்லா இருக்கும் என்பதற்காக தங்களை உருக்கி இந்த உலகத்தில் வாழுகிற இந்த 2 ஜீவன்கள் தாயும் தந்தையும். இப்போ இவங்களுடைய அந்த அன்பை, இவர்களுடைய அந்த எங்கள் மீது அவர்கள் காட்டுகிற அந்த இரக்கத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் மறைவாக நம்பியிருக்கிற அல்லாஹ்வுடைய அருளை, அன்பை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே தான் பல இடங்களில் அல்லாஹ்க்கு அடுத்து இந்த பெற்றோர் எங்களுக்கு சொல்லித்தாரான். அன்புக்குரியவர்கள் என்னை பார்க்குறோம், யார் பெற்றோரோட ரஃபாக நடந்து கொள்கிறார்கள், கடினமாக நடந்து கொள்கிறார்கள் சொன்னால் அல்லாஹ் விட்டு தூரமாக இருக்கிறார்கள். அவங்க உள்ளத்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கமானாக்களை நிச்சயமாக இருக்க முடியாது. பெற்றோர்களோடு கடினமாக நடந்து கொள்ளுகிறார்கள் என்றால் அவர்கள் உள்ளத்தால் அல்லாஹ்வோடு நெருக்கமானவர்கள் நிச்சயம் இருக்க முடியாது, நிச்சயம் இருக்க மாட்டாங்க. பெற்றோர்களை யார் விரட்டுறாங்க, பெற்றோர்களை யார் துன்புறுத்துறாங்கன்னு சொன்னால் அவங்க அல்லாஹ்வினால் சாபத்துக்குட்பட்ட அல்லது அல்லாஹ்வினால் முத்திரை குத்தப்பட்ட பாவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பட்டியல் வரக்கூடியவர்களாக தான் நிச்சயமாக இருக்க முடியும். எங்கட அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த நன்றி உணர்வு வெளிப்படணும் என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு வச்சிருக்கிற எங்களோடு கருணையாக, எங்களோடு அருளாக, இரக்கமாக இருக்கக்கூடிய அந்த மனித உறவுகளையும் பெற்றோர்களுடைய அந்த அன்பையும் கருணையும் நாங்கள் புரிந்து அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய அன்பை, அருளை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். எனவே அல்லாஹ் என்ன செய்கிறான், அனுஷ்குர்லி வலி வாலிதைக்க என்று சொல்கிறான். அதே போல் இந்த அல்லாஹ்வுடைய அருள்களை உணர்ந்து நன்றி செலுத்துதல் என்பது நபிமார்களுடைய ஒரு அடிப்படையான பண்பாக இருந்திருக்கிறது. இந்த நன்றி உணர்வோடு நடக்கிறன்றது நபிமார்களுடைய ஒரு அடிப்படையான பண்பாக இருந்திருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிற பொழுது துர்ரியத்த மன் ஹமல்னா மஅ நூஹின் இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருந்தார், நன்றி உள்ள அடியானாக இருந்தார். அல்லாஹ் எப்படி எல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தான் தெரியுமா? இந்த உலகத்தில் காசு போனால் உழைச்சிக்கலாம், மற்ற எல்லாம் எடுத்துக்கலாம், தன் பெத்த பிள்ளை தன் மனைவியை இழக்கிறோம், இதை திரும்ப எடுக்கலாமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டுறாரு, வெள்ளம் வருது, தூஃபான் வெள்ளம் வருது, மகன் தண்ணியில் தத்தளிச்சு கொண்டிருக்கிறான். மகன்கிட்ட சொல்கிறாரு கப்பலில் வந்து ஏறு. மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளலை, மனைவி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தில் ஈமாங்கொள்ளலை. இருந்தாலும் அந்த பெத்த பாசம் விடலை, கப்பலில் வந்து ஏறு, அல்லாஹ்விடத்தில் உனக்காக நான் பேசுகிறேன் என்று சொல்கிறார். அவன் பாபாவுக்கு மேலே கதைக்கிறான், நான் அந்த மலையில் ஏறி தப்பித்துக் கொள்வேன். அலை அடிக்குது, மகனை காணல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு இன்னஹூ மின் அஹ்லி, அல்லாஹ் என்ற குடும்பம், என்ற பிள்ளை, நான் பெத்தது. அல்லாஹ்ட்ட முறையிடுறாரு. அல்லாஹ் சொல்றான் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், நூஹே அவன் உண்ட குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, அவரு உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது. உங்களோட குடும்பத்தில் உள்ளாக்கள் யாரு? உங்களை ஈமான் கொண்டு விசுவாசித்து உங்களோடு வந்தவர்கள் தான் உங்களோட குடும்பம். அந்த ஈமானி அடிப்படையில் வந்தவர்கள் தான் உங்களோட குடும்பம். உங்களோட மனைவி பிள்ளைகள் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்தாக்கள் கிடையாது, உங்களோட குடும்பமாக அல்லாஹ் பார்க்கல. இப்படி குடும்பத்துடைய விடயத்திலும் சரி, தஅவாவுடைய விடயத்திலும் சரி, சமூக விடயங்களிலும் சரி மிக பயங்கரமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு நபி யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற, அல்லாஹ்வுடைய கடமைகள் நிறைவேற்றுகிற விடயத்தில் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் மறக்கிற மனிதர்களாக மாறுறோம். என்ன செய்ய, தொழுது ஒரு பிரயோஜனம் இல்லை, கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரெண்டு, ஒரு அதிருப்தி அடைந்த மனநிலையோடு நம்ம அதிகமான ஆக்களை பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி அதிருப்தி அடையணும் என்றிருந்தால் நபிமார்கள் தான் அல்லாஹ்வுடைய விடயத்தில் அதிருப்தி அடைஞ்சிருக்கணும். இந்த நபிமார்களை போல நாங்கள் யாரும் சோதிக்கப்படலை. அவங்க பட்ட கஷ்டம் இந்த உலகத்தில் நாங்கள் படலை, எங்களால் கற்பனை செய்யலாது. நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை இருக்குத்தானே, கஷ்டம் இருக்குத்தானே, எங்களால் கற்பனை செய்யலாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 950 வருடங்கள் கஷ்டப்பட்டார். 950 வருடம் சோதிக்கப்பட்டார். ஆனா இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, அவர் நன்றி உள்ள அடியானாக இருந்தார். அல்லாஹ் சொல்றான், அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நன்றி கட்டவனாக வாழல்ல.
எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யல, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கல்ல, பொடுபோக்காக இருக்கல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளை சரியாக நிறைவேற்றுகிற நன்றி உள்ள அடியானாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிற பொழுது, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபன் வலம் யகு மினல் முஷ்ரிகீன். அவர் ஒரு உம்மத்தன் கானித்தாக இருந்தார், அவர் இணை வைப்பாளரிலும் உள்ளவராக இருக்கல் என்று சொல்லிட்டு ஷாக்கிரன் லி அன்உமிஹி, அவருக்கு கொடுத்த அருள்களுக்கு நன்றி செலுத்துபவராக இருந்தார். அல்லாஹ் எப்படி சோதிச்சான்? சின்ன வயசிலிருந்தே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதனை ஆரம்பிக்குது. சிலை வணக்கம் கூடாது என்று சொன்னார், பாப்பா வீட்டை விட்டு வெட்ட கிறக்கினார், விரட்டிட்டாங்க வீட்டை விட்டு. கிராமத்தில் சிலை வணக்கம் கூடாது என்று சொன்னார், எல்லாரும் சேர்ந்து நெருப்புக்குள்ளே பிடிச்சி போட்டானுகள். திருமணத்தை முடித்தார், 40-50 வருடங்கள் மனைவியும் இப்ராஹிமும் அலைஹிஸ்ஸலாமும் முதுமை அடைகிற வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. மிச்சங்காலத்துக்கு பிறகு குழந்தை கிடைக்கிது, அந்த குழந்தையை அறுக்க சொல்றான் அல்லாஹ். அந்த அன்பான குழந்தையையும் வயது போன மனைவியையும் பலஸ்தீனில் இருந்து மக்காவுல கொண்டு போய், மனுஷனே இல்லாத இடம், மனுஷனே இல்லாத இடம், அங்க கொண்டே விட்டு போட்டு வர சொல்றான். கொண்டே விட்டுட்டு வராரு. பாலை வனத்தில் காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செய்ய சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செஞ்சா கட்டினார்னு சொல்றோமே, அது வெறும் பாலை வனம், மண். எங்க இருந்து அதற்கான பொருட்களை எடுக்கிறது? எங்க இருந்து அதற்கான பொருளை உற்பத்தி செய்வார்? அதுக்கு பல 100 கிலோமீட்டர் பயணம் செய்யணும், பல வாரம் பயணம் செய்யணும் அதற்கான மூலப்பொருட்களை கொண்டு வருவதற்கு. புனர்நிர்மாணம் செய்வதன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் காபத்துல்லாவை புனர்நிர்மாணம் செஞ்சன்றது சும்மா சிம்பிளான ஒரு வேலை இல்லை. தொடர்ந்து சோதனை, வாழ்க்கையில அத்துணை நிலையிலும் சோதனை. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களுக்கு செய்த அருளுக்கு அவர் நன்றி உள்ளவனாக இருந்தார். எங்கேயாவது ஒரு கணம், இப்ப இந்த அவர் சிலைகளை உடைச்சாரு, திருமணம் முடிச்சு மிக நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லை. ஊரவரெல்லாம் பேசுறாங்க, எங்கட சிலைகளை உடைச்சியா, அதுல சாபம் ஒன்றை விடாது, உனக்கு சந்ததியே இல்லை பேசிக்கொண்டாங்க, உனக்கு சந்ததியே இல்லை. இவ்வளோ கவலை வந்திருக்கும். அல்லாட்ட, அல்லா நான் ஒரு நபியாக இருந்தும் நீ தராம இருக்கிறாயே, மனசு வந்தாரா? உன்ட கட்டளை எல்லாம் நிறைவேற்றுறேன், வீட்டை விட்டு விட்ட கிறக்கப்பட்டது உன்னால தானே, நெருப்புல போட்டத்தையும் ஏற்றுக்கொண்டேன் உனக்காகத்தானே, இப்படியெல்லாம் துன்பப்படுத்தப்பட்டேன், இன்னலுக்கு ஆளானேன், இப்படி சோதித்து விட்டாயே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்பாவது நொந்து கொண்டாரா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்றான் ஷாக்கிரன் லி அன்உமிஹி. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை, அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற பொழுதே அனாதை. பிறந்து 6 வயசுல அம்மா மௌத்தாயிட்டாங்க. 8வது வயசுல அப்துல் முத்தலிப் மௌத்தாகிறார். தன்னை வளர்த்த அபூ தாலிப் கடைசி வரைக்கும் உதவியாக இருந்தாரே அல்லாமல் நபியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. தந்தை மரணிச்சிட்டாரு, ஊரவர்கள் எல்லாம் என்ன புறக்கணிக்கிறாங்க. சொந்தக்காரனை தேடி தாய்ஃபுக்கு போனாரு பிரச்சாரம் செய்வதற்காக. அங்கேயும் கல்லால அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்த நிலையில் மீண்டும் மக்காவுக்கு வர வேண்டிய நிலை. மக்காவுள்ள ஷியபு அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்குல 3 வருஷம் அடைச்சி வச்சானுங்கள். நபி அவர்களையும் சஹாபாக்களையும் 3 வருடம் ஒரு பள்ளத்தாக்குள்ள போட்டு அடைச்சி வச்சாங்க. யாரும் உள்ளுக்க போக மேலாது, யாரும் வெளியே வரைய மேலாது, எந்த உணவும் கொண்டு போக இயலாது, காசு கொடுத்தாலும் உணவு கொடுக்க முடியாது, நோய் வைப்பட்டாலும் எந்த மருத்துவ உதவியும் செய்ய முடியாது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாங்க ஒரு கட்டத்துல இலை குலைகளை சாப்பிட்டு வாழ்ந்தோம். பாலைவனத்தில் இந்த நம்மட ஊர்ல இருக்கிற மாதிரி நல்ல பச்சை பசேல் இந்த இலைகுலையா இருக்கும். அங்க வளர்றது முட்களை கொண்ட செடிகள் தான், ஒட்டகம் சாப்பிடுற செடிகள். அது ஒட்டகத்துடைய நாக்கு எங்களோட உடல்ல இருக்கிற எந்த தசையையும் போட்டிருக்காது, கடும் ரஃபா இருக்கும். அதனால அதை சாப்பிடலாம். அப்படி அந்த பாலைவனத்தில் கண்ணுக்கு தெரிந்த அப்படியான அந்த பச்சை இலை குலைகளை உண்டு வாழ்ந்தோம். ஆடு மாடுகள் போன்று விட்டை மலம் கழித்தோம் என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு நபியர்களும் சஹாபாக்களும் சோதிக்கப்பட்டார்கள். சஹாபாக்கள் ஒரு கட்டத்தில் மத்தா நஸ்ருல்லா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வராதா யா ரசூலல்லாஹ், எப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும் யா ரசூலல்லாஹ், தாங்க முடியல யா ரசூலல்லாஹ். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்
இவ்வளோ சோதிக்கிறாயே, எனக்கு உதவி செய்ய மாட்டாயா என்று கூட நபி அவர்கள் கையேந்தியது கிடையாது. என்று கூட நபி அவர்கள் கையேந்தியது கிடையாது. இவ்வளவு சோதிக்கிறாயே, உதவி செய்ய மாட்டாயா என்று கூட நபி அவர்கள் நினைத்தது கிடையாது. நபி அவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி கழிக்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுக்க முழுக்க நிறைவேற்றுகிறவர். அதற்கு அல்லாஹ்வும் சாட்சி, நபித்தோழர்களும் சாட்சி. இவருடைய இபாதத்துக்கள் வணக்கங்களில் அதிக கரிசனையோடு இருப்பார்கள். இரவு தொழுகைகள் தொழுகிற பொழுது மிக நீண்ட நேரம் நின்று தொழுவார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அல்லது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த நபியருடைய வீட்டுக்குள்ள எந்த நேரமும் போறதுக்கான பெர்மிஷன் இல்லாமல் போறதுக்கான அனுமதி பெற்றவர்கள் இவர்கள். ஒரு நாள் வளமையாக தங்குற இடத்திலிருந்து நபி அவர்கள் வீட்டை வந்து தங்கணும் என்ற ஆசையோடு வந்து தங்கினார். இவருடைய தங்குற ஆசை என்னன்னா, நபி அவர்களோட 2 இரவு தொழுகை தொழணும்ன்றது அவருடைய ஆசை. எனவே சிறுவனாக இருந்தாலும் நபி அவர்கள் இரவு தொழுகையை தொழுவதற்காக எழும்புகிற பொழுது இவர் எழுப்பிட்டாரு. அப்போ நபிக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. இப்போ இடது பக்கம் நின்றவரை நபி அவர்கள் பிடிச்சு வலது பக்கம் நிப்பாட்டி தொழுறாங்க. நபி அவர்கள் ஓத ஆரம்பிக்கார்கள். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார், சூரத்துல் பக்கரா ஓதினார். அதில் கிட்டத்தட்ட 2.5 ஜுஸு கிட்ட வரும். அப்போ ஒரு 100 வசனத்தில் நிப்பாட்டுவார்னு பார்த்தா முடிக்கல, 200 வசனத்தில் முடிப்பார்னு பார்த்தா முடிக்கல. சூரு பக்கராவை ஓதி முடிச்சு போட்டு நிப்பாட்டுவார்னு பார்த்தா அடுத்த சூறாக்கு போய்த்தார். அடுத்த சூறா முடிச்சு போட்டு நிப்பாட்டுவார்னு பார்த்தா அதுக்கு அடுத்த சூறாக்கு போய்த்தார். நபி அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள், அவரும் பின்னுக்காலே இருந்தார். அன்புக்குரியவர்களே, நபி அவருடைய அந்த இரவு தொழுகை இவ்வளவு நீளமாக இருந்தது. 5-6 ஜுஸுக்கள் ஓதுகிற அளவுக்கு ஒரு ரகாத்துடைய நீளம் இருந்திருக்கிறது. இப்போ இதை மனைவிமார் பார்க்குறாங்க, சஹாபாக்கள் பார்க்குறாங்க. ஒரு நபியாக இருக்கிறார், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர், மஹ்ஷரில் ஷஃபாத்து செய்வதற்கு தகுதியான ஒரே நபி இவர்தான், சொர்க்கத்தில் முதல் நுழைகிற நபி இவர்தான், சொர்க்கத்துக்கென்று அவருக்கு ஒரு இடம் இருக்கிறது, அதை யாரும் அந்த அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியாது. இப்படி அல்லாஹ்வால மிக அதிகமான சிறப்புகளை பெற்ற ஒரு தூதராக இருக்கிறீங்க நீங்க. உங்களோட நபி அவர்களுடைய இரவு தொழுகையில் அவங்களோட நபியோட காலை பார்த்தா அது வீங்கி வெடிக்க போற மாதிரி இருக்குமா, வீங்கி அந்த கால் அப்படி வெடிக்க போற மாதிரி இருக்கும். அப்ப கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளோ சிறப்புகளை கொண்ட நீங்க, இவ்வளோ உங்களை வருத்தி நீங்க இரவு தொழுகை தொழணுமா யா ரசூலல்லாஹ் கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்டாங்க, அஃபலா அகூன அபதன் ஷக்கூரா, அஃபலா அகூன அபதன் ஷக்கூரா. நீங்க சொன்னீங்களே இவ்வளோ சிறப்புகள், இந்த சிறப்புக்களை எல்லாம் கொண்டு என்னை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் இருக்கக்கூடாதான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ சிறப்புகளை பெற்றிருந்தும் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக நான் இல்லாமல் போயிடுவேனோ என்பதனால தன்னை வருத்தி கஷ்டப்பட்டு அந்த நன்றி உள்ள அடியானாக இருக்க நபி அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள். இந்த செய்தி என்ன? அஃபல அகூன அபுதன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா, நன்றி உணர்வுள்ளவனாக நான் இருக்கக்கூடாதா? நபி அவர்களுடைய முயற்சி. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இவ்வளவு தூரம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும் என்று முயற்சித்திருக்கிறார். நபி அவர்களுடைய காலத்தில் நபி அவர்கள் அனுபவித்த அந்த வாழ்க்கையும் நாங்கள் அனுபவிக்கிற இன்றைய வாழ்க்கை தரத்தையும் பார்த்தா அவங்களுக்கு கிடைக்காத எத்தனையோ வசதி வாய்ப்புகள், அவங்களுக்கு கிடைக்காத. நபியவருடைய படுக்கை எப்படி இருந்துச்சு? சஹாபாக்கள் வாராங்க, நபியவர்கள் தூங்கி எழும்பியிருக்கிறாரு. அந்த ஈச்ச ஓலை, நாங்கள் தென்னம் கிடுகுன்னு சொல்லுவோமே, அது மாதிரி ஈச்ச ஓலையால் நெய்யப்பட்ட கிடுகு, அதில் தான் நபியவர்கள் என்ன செய்கிறாங்க, தூங்கி எழும்புறாங்க. அந்த ஈச்ச ஓலையுடைய அடையாளம் நபியருடைய முதுகுல புல்லா தெரியுது. சஹாபா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ரோம பாரசீக மன்னர்கள் எல்லாம் தங்க அரியானைகளிலும் பஞ்சு மெத்தைகளிலும் தூங்குகிற பொழுது நீங்கள் இப்படி தூங்குறீங்களே யா ரசூலல்லாஹ், நீங்கள் அனுமதிச்சா உங்களுக்கு ஒரு பெட் ஒன்றை செஞ்சு தரட்டுமா யா ரசூலல்லாஹ், ஒரு பஞ்சு மெத்தை செஞ்சு தரட்டுமா யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஓம்னு சொன்னால் உடனே செய்வோம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டாங்க. அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள். நாங்கள் எங்களோட வீட்டில் அனுபவிக்கிற அந்த சொகுசையும் நபி அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையும் சிந்தித்து பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க,
2 மாதம் அல்லது 2 மாதம் 2 திங்கள்கள் தொடர்ந்து அடுப்பு எரிக்கப்பட மாட்டாது, அடுப்பு மூட்டி சமைக்கப்படாது. அவ என்னத்தை சாப்பிட்டீங்க? சரி, ஒட்டகப்பாலை குடிச்சிட்டு அப்படி இருந்துருவோம், ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு அப்படி இருந்தோம், சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு வீட்டில் எதுவும் இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. எங்களோட வீடுகளுடைய நிலை என்ன? பிள்ளைக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது, பிள்ளைக்கு வேற உணவு, பாப்பா அம்மாக்கு வேற உணவு, மகனுக்கு வீட்டை செய்கிறதே பிடிக்காது, கடையில் அதுக்கு ஓர்டர். அப்போ எல்லாரும் நாம சாப்பிட்டதில் மிஞ்சினத்தை நாங்கள் கொட்டுறோம், பிள்ளை சாப்பிட்டு மிஞ்சினத்தை பிள்ளை கொட்டுது, மகன் சாப்பிட்டு மிஞ்சினத்தை மகன் கொட்டி விடுறான். இப்போ நாளாந்தம் உணவுகளை கொட்டி விடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுக்கு அருள் செய்திருக்கிறான். அப்படி மிதன் மிஞ்சிய உணவுகளை உண்ணுகிற அளவுக்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் அருள் செய்திருக்கிறான். இன்றைக்கு உலகத்திலே கண்ணுக்கு முன்னுக்கு அல்லாஹ் சில காட்சிகளை எங்களுக்கு காண்பிக்கிறான். காசாவோட குழந்தைகள், அங்கே காசாவில் இப்போ புட்கள் இல்லை, புல்லு நிலத்தில் புல்லு இல்லை, அங்கே உள்ள குழந்தைகள் அதெல்லாம் பிச்சு தின்னுட்டுது, மண்ணள்ளி சாப்பிடுது, வீடியோக்கள் பார்க்குறோம். ஆனால் எங்களோட வீட்டில் ஏசி அறைகளில் இருந்து கொண்டு நிம்மதியாக வெரைட்டியான உணவுகளை சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ நபியாருடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா எங்களுடைய வாழ்க்கையுடைய நிலை என்ன? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற அந்த இன்பங்களும் சுகங்களும் எவ்வளவு உயர்ந்த நிலை இருக்கிறது. இதுக்கெல்லாம் நாங்கள் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்பதுதான் கேள்வி. இதுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமா? நாங்கள் அனுபவிக்கிற அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமா? இல்லை நாங்கள் அனுபவிக்கிற அருள்கள் எங்களை கெட்டித்தனத்தால் வந்தது, என்ற முயற்சியால், அறிவால், ஆற்றலால் நான் இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்றால் அதனுடைய அறிவால் வந்ததுன்னு நாங்கள் சொல்லலாமா? அடுத்த செகண்ட் ஒரு நரம்பு. அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே நாங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற இந்த அருள்களும் இந்த சுகமான வாழ்க்கையும் சுகபோகம் இன்பமான இந்த வாழ்க்கையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற அருள்கள் அல்லவா? இதற்கு நன்றி செலுத்துகிற உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா லுக்மானை பற்றி சொல்லுகிற பொழுது, லுக்மான் யாரு? குர்ஆன் சொல்லுகிற ஒரு இறை நேசர். அவருடைய பேரில் ஒரு அத்தியாயம் இருக்குது. அவருடைய பிள்ளைக்கு செய்த உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். உண்மையாக ஒரு குழந்தை வளர்ப்பில் ஒரு முக்கியமான அம்சங்களை சொல்லி தந்த ஒரு வாழ்க்கை பாடத்தை சொல்கிற ஒரு சூரா லுக்மான் நாங்கள் எல்லாரும் கட்டாயம் படிக்கணும். அந்த உபதேசங்களை எழுதி நாங்கள் எங்களுடைய வீடுகளில் காட்சிப்படுத்த வேண்டிய உபதேசங்கள். அந்த உபதேசங்கள் இந்த லுக்மானை பற்றியல்ல, வலக்கது ஆத்தைனா லுக்மானல் ஹிக்மா, லுக்மானுக்கு நாங்கள் ஞானத்தை கொடுத்தோம். அனிஷ்குர் லில்லா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக. உமை யஷ்குர், யார் நன்றி செலுத்துகிறாரோ ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, நாங்கள் நன்றி செலுத்துறது அல்லாஹ்வுக்கு இது கிடைக்க போகுதா? இப்போ நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், இதுக்கு நான் நன்றி செலுத்துறேன்டா அல்லாஹ்க்கு எதுவும் கிடைக்க போகுதா? அல்லாஹ்வோட கண்ணியத்தில் கொஞ்சம் கூடுமா? இல்லை நான் நன்றி செலுத்துறேன்டா அல்லாஹ்வோட கண்ணியத்தில் கொஞ்சம் குறைஞ்சிருமா? அல்லாஹ் சொல்கிறான், உமை யஷ்குர், யார் நன்றி செலுத்துகிறாரோ ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, அவர் தனக்குத்தானே நன்றி செலுத்திக் கொள்கிறார். அதில் கூலி அவருக்கு தான் கிடைக்க போகுது. நாங்கள் நன்றி உள்ள மனுஷனாக இருக்கிற பொழுது அந்த நன்றி உடையவனாக இருப்பதற்கான அந்த கூலி இருக்குதானே, அது எங்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஒமன் கஃபர, யார் புறக்கணிக்கிறாரோ ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அந்த புறக்கணிப்பிலிருந்து அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தினாலும் புறக்கணிச்சாலும் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நன்றி செலுத்தினா அவனுக்கு தான் அது கிடைக்க போகுது. நிராகரித்தால் புறக்கணித்தாலும் அவருக்கு தான் அது சேரப்போகிறது. அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன். எனவே நாங்கள் நன்றி செலுத்துதல் என்பது அது எங்களுக்கு தான் கிடைக்க போகுது, அது எங்களுக்கு தான் கிடைக்க போகுது என்ற செய்தி அல்லாஹ்வுடைய அருள்மறை எங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாழ்க்கை பாடமாக இருப்பதை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ்வுடைய அருள்மறை சொல்லுகிற ஒரு செய்தியை பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மினத் தய்யிபாத், ஈமான் கொண்டவர்களே, நான் உங்களுக்கு வழங்கியவற்றில் தூய்மையானவற்றை, ஹலாலானவற்றை, சுத்தமானவற்றை நீங்கள் உண்ணுங்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான்? வஷ்குரு லில்லாஹ், அல்லாஹ்க்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்வுக்கு நீங்கள்
நன்றி செலுத்துங்க. இன் குந்தும் ஈயாஹு தஅபுதூன், அவனை மட்டுமே நீங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்வுடைய அருள்மறை எங்களுக்கு அந்த நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள், அதுபோல அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னுமுள்ள ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஒரு முஃமின், நன்றி உள்ள முஃமின் ஒரு ஆச்சரியமானவன். நன்றி உள்ள முஃமின் ஒரு ஆச்சரியமானவன். பொதுவாக ஒரு முஃமின் ஆச்சரியமாக இருப்பான். அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன். ஒரு முஃமின் ஆச்சரியமான வாழ்க்கை வாழ்கிறான் என்ற அவனுடைய எல்லா விடயங்களும் அவனுக்கு நலவாக அமையுது. சொல்லுவோம், தொட்டதெல்லாம் துலங்குதுன்னு சொல்லுவோம். அவர் என்ன செஞ்சாலும் அவருக்கு நலவாத்தான் அமையுது. இது ஒரு முஃமின் வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லி முஃமினின், ஒரு உண்மையான இறை விசுவாசிக்கு அன்றி வேறு யாருக்கும் இப்படி அமைஞ்சு விடாது. உண்மையான இறை விசுவாசிக்கு அன்றி யாருக்கும் அமைந்து விடாது. என்ன காரணம்? இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு ஏதாவது சந்தோஷம், பசி இல்லாமல் இருக்கிற, செல்வ செழிப்போடு இருக்கிற, அழகான பெற்றோர்கள், அன்பான மனைவி, அழகான குழந்தைகள், ஊரில் கௌரவம், படிப்போட, பட்டத்தோட, இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்குற செல்வங்களோட, அதே போல் உடல் ஆரோக்கியத்தோட, தெளிவான சிந்திக்கிற ஆற்றலோட, இப்படி அருள்களோட இருக்கிற ஒரு முஃமின், இன் அஸாபத்துஹு ஸர்ரா, மகிழ்ச்சி அடைகிற ஏதாவது அவனுக்கு நடந்துட்டா ஷக்கர, நன்றி செலுத்துகிறான், ஃபக்கான கைரன் லஹு, அது அவனுக்கு நலவாகவே அமைந்து விடுகிறது. அப்போ எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள்கள் எல்லாம் நலவாக அமைய வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நாங்கள் நன்றி செலுத்தணும். அல்லாஹ் நிறைய அருளை தாரான். பிள்ளையை தந்திருக்கிறான், பெற்றோரை தந்திருக்கிறான், கணவனை தந்திருக்கிறான், இதெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான். சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் தந்த அருள்கள். இதுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற பொழுதுதான் அது எங்களுக்கு நலவாக அமையும். இல்லைன்னா என்ன செய்யும்? நிஅமத் நிக்மத் நமக்கு எதிராக மாறும். பிள்ளைகள் சோதனைகளாக மாறுவார்கள், கணவன் சோதனையாக மாறுவார், மனைவி சோதனையாக இருப்பார்கள், பெற்றோர்கள் சோதனையாக இருப்பார்கள். எனக்கு கிடைத்திருக்கிற அறிவு சோதனையாக இருக்கும். நல்லத்தை சிந்திக்க விடாது, குறுக்கால தான் எல்லாத்தையும் சிந்திக்கும். எனக்கு கிடைத்திருக்கிற அறிவு சோதனையாக இருக்கும். எனக்கு கிடைத்திருக்கிற ஆரோக்கியம் சோதனையாக இருக்கும். எனக்கு கிடைத்திருக்கிற அதிகாரம் சோதனையாக இருக்கும். நான் பெற்ற படிப்பு பட்டங்கள் எல்லாம் எனக்கு சோதனையாக இருக்கும். இந்த உலகத்தில் இதெல்லாம் அருள்களாக பார்க்கிறோமோ, அத்துணை அருள்களும் நாளை மறுமையில் என்னை குற்றவாளி கூண்டில் நிறுத்துகிற சோதனையாக மாறும். இப்போ ஒரு இறை விசுவாசியாக இருந்தால் நாங்கள் இதுக்கெல்லாம் நினைச்சு நன்றி செலுத்தினோம் என்றால், அல்லாஹ் அழகான பார்வையை தந்திருக்கிறான். அந்த பார்வை இல்லாத ஒரு மனுஷனை பார்க்கக்கொள்ள அல்லாஹ் எனக்கு அழகான பார்வை தந்திருக்கிறான். இந்த பார்வையை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். கூர்மையான செவிப்புலனை தந்திருக்கிறான். அடுத்தவர்களை பார்க்கிற பொழுது அந்த செல்வத்தை, ரஹ்மத்தை, அருளை புரிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ், தெளிவாக பேசுகிற ஆற்றலை தந்திருக்கிறான். சிந்திக்கிற ஆற்றலை தந்திருக்கிறான். பட்டங்கள் பதவிகளை பெறுகிற சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, கணவன், பிள்ளை, அழகான, அன்பான, அறிவான, ஆரோக்கியமான குழந்தைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அல்லாஹ்வுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்துகிற மனிதனாக நாங்கள் இருப்போம் என்றால் அல்லாஹ்வுடைய அருள்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு என்ன செய்யும்? கடைசி வரைக்கும் அது நல்லவாக அமையும். இன்றைக்கு அதிகமாக நிறைய பேரை பார்க்கிறோம், பிள்ளைகள் மூலம் மிக கடுமையாக சோதிக்கப்படுகிறார்கள். கண்ணியமான பெற்றோர்கள் கண்ணியமானவர்கள், பிள்ளையுடைய துர்நடத்தை, போதைக்கு அடிமையாகி அல்லது பிழையான வழிகளில் சென்று பெற்றோர்களுக்கு அவமானத்தையும் இழிவையும் பெற்றுத்தரக்கூடிய பிள்ளைகளாக மாறி போயிருப்பதை பார்க்கிறோம். அதுபோல கணவன், அதுபோல மனைவி, அழகான கணவன் ஆனால் கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவி, அன்பான மனைவி மனைவிக்கு துரோகம் செய்கிற கணவன், பெற்றோர்கள் இரக்கமானவர்கள், கண்ணியமானவர்கள், அவர்களுக்கு இழிவை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள். இப்படி அல்லாஹ் ஓண்டையும் வச்சு சோதிக்கிறத பார்க்குறோமா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய அருள்கள் என்று அவைகளுக்கெல்லாம் நானும் நீங்களும் நன்றி செலுத்தி இருந்தால் ஃபக்கான கைரன் லஹு, அது நல்லவாக அமைந்திருக்க வேண்டுமே. இப்போ நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்றால் ஒரு அருளை வச்சு சோதிக்கப்படுகிறோம் என்றால் நாங்கள் புரியணும், நான் ஏதோ ஒரு இடத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி கட்ட அடியானாக இருக்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு அருளுடைய விடயத்தில் நான் நன்றி கட்டவனாக இருக்கிறேன். எனவே அல்லாஹ் என்னை சோதித்து கொண்டிருக்கிறான். அதே போல
ஃபைன் அஸாபத்துஹு தர்ரா, அவனுக்கு ஒரு தீங்கு, ஒரு கஷ்டம், ஒரு நோய், ஒரு இழப்பு, ஒரு இன்னல், ஒரு துன்பம் வந்துட்டுன்னு சொன்னா அதுக்காக அவன் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் எந்த அருளுமே செய்யாத மாதிரி பேசி தெரிய மாட்டான். அல்லாஹ் உதாரணமாக காசு, பணத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். அதுல வருமானத்தில் குறைவு கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். இப்ப மனுஷன் எப்படி நினைக்கிறான்னு சொன்னா, எந்த அருளுமே அல்லாஹ் எனக்கு செய்யல என்ற மனுஷனை போல ஃபீல் பண்றான். நினைக்கிறோமா இல்லையா? காசு தான் எல்லாம், காசு இருந்தா எல்லாம் இருக்குது, காசு இல்லைண்டா எதுவுமே இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களை ஒரு பில்லியனராக வைத்திருக்கிறான். இன்றைக்கு நாளாந்தம் ஃபேஸ்புக்கில் நோட்டீஸ்களில் பார்க்குறோம், அவருக்கு ஹார்ட் சர்ஜரி 2.5 கோடி தேவை, இவருக்கு கிட்னி டிரான்ஸ்ஃபர் 3.5 கோடி தேவை, இவருக்கு நரம்புல பிரச்சனை 5 கோடி தேவை. அப்போ எங்களோட ஒவ்வொரு உறுப்புகளுடைய பெருமானங்கள் என்ன? உறுப்புகளுடைய பெரும்பானம் என்ன? போட்டு பார்ப்போமா? ஒரு உறுப்பாக நாங்கள் அந்த பெருமானம் போட்டு பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் பெரும் பில்லியனர்ஸ், பெரும் செல்வந்தர்கள். காசு தான் இல்லை, ஆனா அந்த காசை வச்சுட்டு இதை வாங்க முடியாம உலகம் உள்ள அலைந்து திரிகிறானே மனிதன். கூறிய பார்வையுள்ள பார்வை இழந்து கண்ணை வாங்க அலைந்து திரிகிறான். அவருடைய இருதய சத்திர சிகிச்சைக்கு அல்லது மாற்று சிகிச்சைக்காக அவன் அங்கும் இங்கும் அலைந்துதான், காசை கையில வச்சுட்டு திர்றான். காசு இல்லைன்னு சொல்றோம். ஒரு பெரும் கோடீஸ்வரர் இருக்கிறார், அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது, பில்லியன் கணக்கில் டிபாசிட் இருக்குது சேவிங்ல. சரி, அவர் எங்களோட வீட்டுக்கு வாரார், எங்களோட வீட்டுக்கு வாரார். என் மூத்த பிள்ளைக்கு 2 கண்ணும் இல்லை, என் வைஃபுக்கு கிட்னி ஃபெயிலியர், ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா காசையும் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், உங்களோட 2 கண்ணையும் உங்களோட கிட்னியும் தருவீங்களான்னு கேட்குறார். கொடுப்போமா? கொடுப்போமா? இப்போ நாங்கள் இந்த காசுக்கு வருமான குறைவு என்பதனால அல்லாவை விட்டு ரொம்ப தூரம் போய் விடுகிறோமே, அல்லாவை மறந்து விடுகிறோமே, அல்லாஹ் எதுவும் செய்யல போல நாங்கள் ஃபீல் பண்ணுகிறோமே. அல்லாஹ் கோடான கோடி அருள்களை கொண்டு என்னையும் உங்களையும் அரவணைத்து அவருடைய பார்வையின் கீழ், அவருடைய வானத்திற்கு கீழாலும் பூமிக்கு மேலாலும் எங்களை நிம்மதியாக உலாவர விட்டு இருக்கிறானே, அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்தக்கூடாதா? அன்புக்குரியவர்களே, சாப்பிட்ற சாப்பாடு இன்றைக்கு சிலாக்களுக்கு டியூப்பில் அனுப்புகிறாங்க, சிலாக்களுக்கு டியூப்பில் அனுப்புகிறாங்க, நாக்கில் படுதில்லை, டேஸ்ட் விலங்கல்ல, தொண்டை குளிக்கால டியூப்பில் இறங்குது. அது பிரிக்கப்பட்டு சலமோ மலமோ பைகளாக சுமந்து கொண்டு திர்றாங்க. ரத்தம் சுத்திகரிப்பதற்காக அவருடைய ஹார்ட் இயக்கம், கிட்னி இயக்கம் இல்லை. ஸோ அவங்க மிஷினரி போட்டு அதிலே அதோடைய இருக்கணும் என்று வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு ஒன்றை சாப்பிட்டுட்டு இது டேஸ்ட் காணாது, வேறொன்றை சாப்பிடுவோம் என்று வெரைட்டியாக சுவைத்து ரசித்து உண்ணுகிற அளவுக்கு அது இயல்பாகவே செமிபாடு அடைந்து அந்த கழிவுகள் எல்லாம் இயல்பாகவே வெளிவருகிற அளவுக்கு மிகச் செல்வம் மிக்கவனாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மிக செல்வம் மிக்கவனாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் வைத்திருக்கிறான். அதனால் அல்லாஹ் சொல்றான், ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளேயே நீங்க பார்க்க வேண்டாமா? இந்த அருள்களுக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டாமா? இந்த அருள்கள் இணைத்து அந்த அருள்களை கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஒரு இறை விசுவாசி அவனுக்கு கிடைத்திருக்கிற அருள்களுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். எனவே அந்த அருள் நித்தியமான அருளாக மாறி கடைசி வரைக்கும் அருளாகவே இருக்கும், இடையில சோதனையாக மாறாது. வைன் அஸாபத்துஹுல் தர்ரா, அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா, ஏதாவது கஷ்டம் வந்துட்டா சபர, பொறுமையாக இருக்கிறான். ஏன்? இவ்வளோ அருள்களை செய்த இறைவன் என்ன இந்த விஷயத்தில் கொஞ்சம் சோதிக்கிறான், என்ன சோதிச்சு பார்க்கிறான். எனவே நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருப்போம். ஃபக்கான கைரன் லஹு, அந்த சோதனை உனக்கு நலவாக அமைந்துவிடும். அன்புக்குரியவர்களே, இந்த பொறுமை அல்லாஹ் எங்களை சோதிக்கிற பொழுது பொறுமையோட முதல் பொறுமையாக இருந்தால் தான் அந்த சோதனையுடைய விளைவுகளை எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியும். சில நேரமெல்லாம் சில மனிதர்களை சோதிப்பான். எதற்காக தெரியுமா?
அவங்க பிள்ளையான வழியில போய் கொண்டிருக்கிறாங்க, அவங்க பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வை விட்டு தூரமாக போய் கொண்டிருக்கிறாங்க. அவனை கொஞ்சம் நிறுத்தி நீ போற வழி பிள்ளை காட்டுறதுக்கு அல்லாஹ் சோதிப்பான், போற வழி பிள்ளை என்பதை உணர்த்துறதுக்கு அல்லாஹ் சோதிப்பான். அப்ப ஏதோ ஒரு வழியில நான் செலவு செய்கிறேன், அல்லது நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள மனைவியோ பிள்ளைகளோ உறவுகளோ அல்லது நானோ பிள்ளையான வழியில் போய் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் திடீர்னு ஒரு பெரிய லொஸ்டொண்டை ஏற்படுத்தி என்னை சோதித்திருக்கிறான். என்ன, மீண்டும் அவன் பக்கம் என்னை அழைக்கிறான். என்ன காரணம்? என் மீது கொண்ட அன்பு. இப்ப நாங்களும் ஒரு மனுஷன் இருக்கிறார், பிள்ளையான வழியில போய் கொண்டிருக்கிறார், நல்ல மனுஷன், அவரை எப்படியோ அதிலிருந்து மீட்டெடுக்கொண்டு சொல்லுவோம். ஒரு பிள்ளையான மனிதர், எங்களோட வெறுப்புக்குரிய மனிதன் சொன்னா போகட்டும், போய் நாசமா போயிடட்டும், போகட்டும், போய் நாசமா போயிடட்டும் விட்டுருவோம். யார் மீது அல்லாஹ் அன்பு வைத்திருக்கிறானோ அவனைத்தான் பிள்ளையான வழியில போய் கொண்டிருக்கிறான், மீண்டும் அவன் பக்கம் அழைக்க நினைக்கிறான். அப்ப வந்த சோதனை அப்படி ஒரு காரணமாக இருக்கலாம். வீட்டுக்குள்ள செல்வ செழிப்போட தான் இருக்கிறோம், நமக்கு தெரியாது. சில நேரம் கணவனுடைய வருமானம் நமக்கு தெரியாமலே பிள்ளையான வருமானம் வார வழி இருக்கலாம். அல்லது சரியாத்தான் உழைக்கிறாரு, அங்க வேலை செய்யற ஊழியர்களுக்கு சரியா சம்பளம் கொடுக்காம அவனுடைய உழைப்பையும் சேர்த்து வீட்டுக்கு கொண்டு வருகிற ஒரு பிள்ளையான வருமானமாக வீட்டுக்கு வந்து சேரலாம். அது சில நேரம் ஹலாலாகத்தான் உழைக்கிறாரு, ஊழியர்களோட நல்லா நடக்கிறாரு, குடும்ப மனைவி பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறாரு. வருடம் முடிகிற பொழுது கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்காம ஏழைகளுடைய செல்வத்தையும் சேர்த்து தான் எனக்கு செலவழிக்கிறார். அதனால் அல்லாஹ் சோதித்திருக்கலாம், நீ பிள்ளையான வழியில் போகிறாய், ஹராமனுடைய பட்டியலில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது, நிறுத்து என்பதற்கு அல்லாஹ் சோதித்திருக்கலாம். அப்ப எங்களோட கொண்ட இரக்கத்தில் அல்லாஹ் சோதிக்கிறான். இன்னும் சிலர்களை அல்லாஹ் சோதிப்பான். நாங்க நிறைய பாவம் செஞ்சிட்டோம், நாங்க நிறைய பாவம் செஞ்சிட்டோம், எங்களோட அஜல் எங்களை இறங்கி கொண்டிருக்கு, அல்லாஹ்க்கு தான் தெரியும். எங்களோட அஜல் எப்பண்டு, நான் மௌத்தாகுவன் எப்பண்டு அல்லாஹ்க்கு தான் தெரியும். அடுத்த செகண்டா பேசி கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹு அலம். அப்ப எங்களுடைய அஜல் நெருங்குவது அல்லாஹ்க்கு தான் தெரியும். இவன் மீது அல்லாஹ் இரக்கத்தோடு இருக்கிறான், எனவே இவன் நிறைய பாவங்களோடு இருக்கிறான். அஜல் நெருங்குது அவனை, இவனை இப்படியே விட்டு ஒரு பாவியாக மரணித்து விடுவான். எனவே அல்லாஹ் அவனுக்கு சில நோய்களை கொடுக்கிறான், அல்லாஹ் சில சோதிக்கிறான், நோய்களை கொடுக்கிறான். இதன் மூலம் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் அழித்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவனுடைய அஜல் அவனை நெருங்குகிற பொழுது சில மனிதர்களை நாங்கள் சொல்லுவோம், அவருடைய இளமை காலம், ஒரு ஆரோக்கியமாக இருந்த காலம் எல்லாம் குடியோடும் பாவத்திலையும் மூழ்கி போய் கிடந்த மனுஷன், ஆனா கடைசி காலத்துல அல்லாஹ்வோடையும் பள்ளியோட நெருக்கமாக இருந்து மௌத்தா போனார். கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? எங்களோட வீடுகளில் நடந்திருக்கும், கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லை? அவர் செஞ்ச பாவங்களை, புகைத்தல், போதை பாவனை, வட்டி, இப்படி அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் விட்டு உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்தது, பெற்றோர்களை துண்டிச்சு வாழ்ந்தது. அவர் கடைசி காலத்தில் குடும்பத்தோடு எல்லாம் சேர்ந்திருந்தார். சில மனிதர்களை பற்றி நாங்கள் சொல்லுவோம், அது அல்லாஹ்வுடைய அருள். அது கடைசி காலத்தில் உறவுகளை துண்டிக்கிற மனிதனாக மரணித்து விடாமல், பெற்றோரை நோய்படிக்கிறவனாக மரணித்து விடாமல், மனைவியுடைய விடயத்தில் துரோகம் செய்வனாக மரணித்து விடாமல், பிள்ளையுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயப்படாதவனாக மரணித்து விடாமல், தனக்கு அல்லாஹ் செய்த அருள்களில் அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளில் சீரானவனாக மரணித்து விடாமல், அவனுக்கு அல்லாஹ் ஒரு பிரச்சனையை கொடுத்து, ஒரு நோயை கொடுத்து, ஒரு கஷ்டத்தை கொடுத்து, துன்பத்தை கொடுத்து, கடைசியில் என்ன கேள்விப்படுறோம்? இவர் 50-60 வருஷம் அவருடைய வாழ்க்கை நினைச்ச பயமா இருந்துச்சு, ஆனா கடைசி 2 வருஷமும் அவருக்கு ஒரு வருத்தம் வந்துச்சு. அதுக்கு பிறகு குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்தாரு, உம்மா பாப்பாவோட எல்லாம் சேர்ந்தாரு, மனைவியோட நல்லா இருந்தார், பிள்ளைகளோட இரக்கமாக இருந்தார், டைமுக்கு பள்ளிக்கு போனார், ஹலால் ஹராம் போனினாரு. கடைசி அந்த வருத்தத்துக்கு பிறகு அவர் ஃபுல்லா மாறினாரு, மௌத்தா போனார். உடைய மையத்தை பார்த்தா எவ்வளவு அழகான முகமாக இருந்தது. பேசுகிறோமா இல்லையா? அல்லாஹ் ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? எங்கள் மீது கொண்ட அன்பால தான் அல்லாஹ் சோதிக்கிறான். எனவேதான் அந்த சோதனை வருகிற பொழுது சபர, பொறுமையாக இருந்தால், பொறுமையாக இருந்தால் தான் அந்த யோசனை எல்லாம் வரும். பொறுமையாக இருந்தால் ஒரு ஆரம்பத்திலே பொறுமை வந்துடணும், வந்தாத்தான் இந்த யோசனை வரும். அல்லாஹ் நலவு வச்சிருக்கலாம், இந்த யோசனை எல்லாம் வரும். பொறுமை இழந்துட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு அல்லாஹ்வை பத்தி யோசனை எல்லாம் வராது. அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான் என்றால் எங்கள் மீது நலவு நாடி இருக்கிறான். நாங்கள் சொல்லுவோம், நெடிய கைத்துல விடுறேன்னு சொல்லுவோமே. ஒரு பாவம் செய்கிறவனை
அவனோட கடைசி வரைக்கும் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபரை சந்திக்கிற வரைக்கும் அந்த பாவத்திலேயே இருக்கு. அல்லாஹ் விட்டுட்டா அல்லாஹ் பாதுகாக்கும். பாவத்தில கடைசி வரைக்கும் ஹத்தா ஜுர்துல் மகாபிர், சக்கராத்தை அடைகிற வரைக்கும் அந்த மனுஷன் பாவத்திலே இருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இவனை இடையில அல்லாஹ் நிறுத்துறான், சோதிக்கிறான், கஷ்டத்தை கொடுக்கிறான், பிரச்சனை கொடுக்கிறான். அதுல திருந்தலையா திரும்ப ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறான், அதுல மாறலையா திரும்ப ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறான், அதுல மாறலையா உடல்ல நோயை கொடுக்கிறான், அதுலயும் திருந்தலையா உடல் உறுப்புகளை வெட்டி எடுக்கிற நிலையை ஏற்படுத்துகிறான், அதுலயும் மாறலையா இன்னும் செலவை ஏற்படுத்துகிறான். தொடர்ந்து அடுக்கடுக்க அல்லாஹ் சோதிக்கிறான். என்ன காரணம்? அவன் மீது கொண்ட இரக்கம். அவன் மாறணும், அவன் என்னட்ட வந்துடணும். அவன் மரணிக்கிற பொழுது கடைசி மூச்சு கலிமாவோட மரணிக்கணும். அல்லாஹ் தொடர்ந்து சோதிக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா நபி இதை விட கடுமையான நபிமார்களை சோதித்தான். அவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். அவர்களுக்கான வெகுமதிகளை அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறான். எனவே அடியார்களான எங்களையும் அல்லாஹ் சோதிக்கிறான். எனவே உண்மையாக சோதிக்கிறான் என்றால் நாங்கள் சந்தோஷப்படணும். சோதிக்கிறான்டா நாங்கள் சந்தோஷப்படணும். ஒரு பெண்மணி எங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம், அவருக்கு ஒரு வலிப்பு நோய் இருந்துச்சு. வந்தால் அவருடைய ஆடைகள் எல்லாம் விலகி போகுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர, யா ரசூலல்லாஹ் எனக்கு இப்படி நோய் இருக்குது, அந்த நோய் வந்து என்னுடைய ஆடைகள் எல்லாம் என்னை விட்டு விலகி போயிடுது, அல்லாஹ்ட்ட எனக்காக துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, நான் உங்களுக்காக துஆ செய்கிறேன்னு பிரச்சனை இல்லை, பரவாயில்ல, ஆனால் உங்களுடைய இந்த நோயின் மூலம் அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிச்சு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தர இருக்கிறான். இப்போ துஆ கேட்கட்டுமா? உங்களோட நோயை நிப்பாட்டுறதுக்கு துஆ கேட்கட்டுமா? அந்த தாய் சொல்கிற, யா ரசூலல்லாஹ் அப்படியெல்லாம் துஆ கேட்டாதீங்க யா ரசூலல்லாஹ், அந்த நோயோடே நான் இருந்துடுறேன், ஆனால் அந்த நோய் வருகிற பொழுது என்னுடைய ஆடை விலகாமல் இருப்பதற்கு துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ். அந்த பெண் அவ்வளவு கஷ்டமான வருத்தத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிற வெகுமதிக்காக ஏற்றுக்கொள்கிறாள். இதுபோல சோதனைகள் தான், இதுபோல தான் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாங்கள் வாழ்க்கையில் படுற கஷ்டமெல்லாம் இருக்குத்தானே, வாழ்க்கையில் நாங்கள் காண்ற அந்த கஷ்டம், பிரச்சனை, துன்பங்கள், இன்னல்கள் எல்லாம் இருக்குத்தானே, இதெல்லாம் அல்லாஹ் எங்களோட கோபப்பட்டு எங்களை சோதிக்கல, அல்லாஹ் எங்களோட ஆத்திரம் அடைஞ்சு எங்களை செய்தல்ல. அவன் அர்ஹமுர் ராஹிமீன், நிகரில்லா கருணையாளன். அவனுடைய கருணைக்கு, அவனுடைய அன்புக்கு எல்லையே இல்லை. எங்களை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அவன் இரக்கமானவன். எனவே அவன் எங்களை சும்மா தூக்கி வீசிட மாட்டான். நாங்க தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ் இல்லை, குர்ஆன் ஓதல்கள் இல்லை, திக்ர்கள் இல்லை, இறைவனுடைய ஞாபகமே இல்லை, கணவனுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இல்லை, பிள்ளைகளுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இல்லை, பெற்றோர்களை அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு பணிவிடை செய்யும், அவர்கள் என்ன செய்தாலும் என்னோட கடமை என்று உணர்ந்து வாழுகிற பக்குவம் இல்லை, உறவுகள் என்ன செய்தாலும் அவர்களோட சேர்ந்து வாழ்வோம், நல்ல விடயங்களுக்காக செலவு செய்வோம், கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதை அல்லாஹ்வுக்கு அள்ளி கொடுப்போம் என்ற எந்த உணர்வும் இல்லாமல் அல்லாஹ்வை புறக்கணித்து விட்டு, அல்லாஹ் விட்டு நாங்கள் ரொம்ப தூரத்தில் போனாலும் அல்லாஹ் எங்கள் மீது இரக்கமாகத்தான் இருக்கிறான். அல்லாஹ் எங்கள் மீது இரக்கமாகத்தான் இருக்கிறான். அவனுடைய ரஹ்மத்தில் எங்களை நிராசை அடைய வேண்டாம் என்று தான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? நான் உங்களோட ரொம்ப இரக்கமாக இருக்கிறேன், உங்களை சோதிக்க என்பதற்காக, உங்களுக்கு கஷ்டம் வருகுது என்பதற்காக நீங்க அந்த அருள்ல நிராசை அடைஞ்சிடாதீங்க. நிராசை அடைகிறது தான் பெரிய ஆபத்து. வழிகேடர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் நிராசை அடைவார்கள். எனவே அன்பான ஈமானிய உறவுகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எண்ணி கணக்கிட முடியாத அருள்களை எங்களுக்கு செய்திருக்கிறான். இந்த அருள்களுக்கெல்லாம் நாங்கள் நன்றி செலுத்தணும் என்று நினைத்தால் சத்தியமாக எங்களால் நன்றி செலுத்தி விட முடியாது. ஆனால் அந்த நன்றி உணர்வுள்ளவனாக வாழ முடியும். அந்த நன்றி உணர்வுள்ளவனாக வாழ்வதென்றால் என்ன என்பதை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அடிப்படையான கடமைகளில் குறைவு செய்யாமல் இருப்பது. அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனாக நாங்கள் இருக்கிறதுக்குடைய அடையாளங்கள் ஒன்று என்னென்னா, அடிப்படையான கடமை இருக்குது, தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, ஜக்காத்துடைய விடயங்கள் இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது. இந்த விடயங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிற விடயம், கணவனுடைய உரிமைகள் நிறைவேற்றுகிற விடயம், பிள்ளைகளை அல்லாஹ்வுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக வளர்க்கிற விடயங்கள்,
உறவுகளை சேர்ந்து வாருகிற விடயங்கள். என்ற வீட்டுக்கு வருகிற வீட்டினுடைய பொறுப்புதாரி தாய் தான். வீட்டுக்கு வருகிற ஒரு சதமாக இருந்தாலும் ஹலாலாக வருகிறதா என்று பார்க்கிற விடயங்கள். வீட்டுக்கு இருந்து ஒரு சதம் வெளியே போதுன்றாலும் அது ஹலாலாக போகுதான்னு பார்க்கிற இப்படியான அடிப்படையான விஷயங்கள்ல நாங்கள் ரொம்ப கவனமாகவும் கரிசனையாகவும் இருக்கணும். அப்படி இருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வுள்ளவராக இருக்கிறோம் என்று அடையாளம். அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற அடையாளம். இரண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய அழைப்புகளுக்கு உடனடியாக பதில் சொல்லுதல். அல்லாஹ்வுடைய அழைப்புகளுக்கு உடனடி. இவ்வளோ உதாரணமாக, பாப்பா இருக்கிறார் அல்லது உம்மா இருக்கிறாங்க, என்னோட ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க, எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாங்க, என்ற விருப்பத்துக்கு மாற்றமாக எதுவுமே செய்ததில்லை. இந்த பாப்பா அல்லது உம்மா எனக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார், நாங்கள் என்ன செய்வோம்? எனக்காக எல்லாத்தையும் செய்கிற அந்த அம்மா அப்பா வாழ்க்கையில் ஒரு திறந்தான் கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்கிறாங்க, அது என்ன இருந்தாலும் விட்டு போட்டு போம்னு அவங்க நினைப்போமா? இல்லையா? இவர்களை விட பல 100 மடங்கு எங்களோடு கருணையுள்ள ரஹ்மான், பல 100 மடங்கு கருணையுள்ள ரஹ்மான். நாங்கள் செய்கிற பாவங்களிலும் கூட எங்களோடு இரக்கமாக இருக்கிற அந்த ரப்பு என்னை அழைக்கிறான். இப்போ தொழுகையிட விஷயம், ஹய்யா அஸ்ஸலா, தொழுகைக்கு விரைந்து வாருங்கள். இதுபோல் அல்லாஹ்வுடைய போதனைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அழைப்புகள் தான். அல்லாஹ்வுடைய அழைப்பு என்றால் அதுக்கு உடனடியாக பதில் சொல்லுகிற அந்த பழக்கம் எங்கள்கிட்ட வரணும். அந்த பழக்கம் எங்கள்கிட்ட வரணும். உதாரணமாக பாவம். இப்போ சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணம் சொல்ல முடியும். இப்போ சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அந்த மது அருந்துதல் என்பது அது அவங்களோட ஒரு நாளாந்தம் சாப்பிட்ற மாதிரி ஒரு விஷயம். ஆற வாழ்க்கையில், ஜாஹிலியா கால மக்களுடைய வாழ்க்கையில், அதிலையும் அவங்க நேரடியாக உயர் ரகமான பழங்களிலிருந்து உருவாக்கப்படுகிற மதுதான் அருந்துவாங்க. அதைத்தான் அவங்க குடிச்சிட்டு வந்தது. இதில் இருந்து உயர் ரகமான மதுபானங்கள் அவங்களோட வீட்டுகளுக்குள்ள முட்டில குடத்தில் பாத்திரங்கள்லாம் நிரப்பி வச்சிருந்து அவங்க நாளாந்தம் குடிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதில் ஒரு நபித்தோழர் சொல்கிறாரு, எங்களிலேயே உயர் ரகமான மதுபானம் தயாரித்து அதை வெளிநாட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து குடிக்கக்கூடிய ஒரு தோழர் இருந்தார். அவரோட வீட்டில் அவ்வளோ ஸ்டாண்டர்டாக இருக்கும். அதை குடிப்பதற்காக நாங்கள் அடிக்கடி ஒன்று சேர்வோம். இப்படி ஒன்று சேர்ந்து அருந்தி கொண்டிருக்கிற பொழுதுதான் மது முற்றாக தடை செய்யப்பட்டது என்ற அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குது. பல ஆயிரம் செலவு செய்து வெளிநாட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள குடத்திலையும் முட்டிலையும் பாத்திரத்தையும் நிரப்பி வச்சிருந்து கூட்டாளிமாரெல்லாம் சேர்ந்து ஒரு முஸ்பாத்தியாக குடிக்கிறாங்க. வசனம் இறங்குது. அவங்க யாரும் நினைக்கல, இவ்வளோ காசு செலவழிச்சிருக்கோம், இதை முடிச்சு போட்டு என்ன செய்வோம், அதுக்கு பிறகு குடிக்காமல் விடுவோம், அல்லது கையில் இருக்கிறத குடிச்சு போட்டு குடிக்காமல் விடுவோம் நினைக்கல. அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், நான் வாய்க்குள் எடுத்தவற்றை அப்படியே உமிழ்ந்து விட்டு என்னுடைய விரல்களை வாயுள் விட்டு வாந்தி எடுத்து அதை வெளியேற்றி விட்டேன், ஹராம் என்று சொன்ன அடுத்த கணம். இதுதான் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு அவர்கள் பதில் சொன்ன விதம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் நிறைய பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டு விட்டால் உடனடியாக அதை நாங்கள் நிறுத்துறது தான், உடனடியாக பதில் சொல்லுவது தான் நன்றி உள்ள அடியானாக நாங்கள் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். மூன்றாவது விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கடைசியாக அதிகம் அல்லாஹ்வை திக்ரு, அந்த ரப்பை ஞாபகம் வச்சு கொள்கிறேன். திக்ரு செய்யணும் என்ன? அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற. இவ்வளவு அருள்களை செய்த அந்த ரப்பை ஒரு கணமும் மறந்து விடாமல் ஞாபகப்படுத்துகிற, திக்ரு செய்கிற அந்த வழக்கத்தை நமக்குள்ள நாம் ஏற்படுத்தி கொள்வது, அந்த வழக்கத்தை எங்களுக்குள்ள நாங்கள் ஏற்படுத்தி கொள்வது. வல்ல ரஹ்மான் அடிப்படையான கடமைகளில் எந்த குறையும் செய்யாமல் அல்லாஹ்வுடைய அழைப்புகளுக்கு உடனடியாக பதில் சொல்லுகிற, சதாவும் இறைவனை ஞாபகம் கூறுகிற சாலிகான உயர் பண்புள்ள அடியார்களாக வாழ்ந்து எங்களுடைய இறுதி மூச்சை அடைகிற பொழுது அவனுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்த முடியாவிட்டாலும் நன்றி உணர்வுள்ளவனாக வாழ்ந்தேன் என்ற அந்த மனநிறைவோடு
கடைசி சக்கராத்தை அடைந்து நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது நன்றி உள்ள அடியார்களோடு சேர்ந்து சந்தித்து அந்த நன்றி உள்ள அடியார்களுக்கென்று அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த உயர்ந்த சொர்க்கங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்தில் நம்முடைய தாயோடும் தந்தையோடும் மனைவி பிள்ளைகளோடும் குடும்ப உறவுகளோடும் ஒன்றாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் வழங்கி அல்வானாக. வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.